இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ் திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிட்டு இருப்பாரு, என்னை பாராட்ட மாட்டாரு. முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேல உடனே லிங்குசாமி சார்ட்ட கூட்டிட்டு போய் நீங்க இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்க இருக்க டைரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்ல சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால வந்து காலதாமதம் ஏற்பட்டோம்னா ராஜா செந்தில் மூலம் சீப்பர் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பா வந்து சமுத்திரக்கன் என்னை வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல. உடனே நான் ஷூட்டிங் போங்க, நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை வந்து அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினார். அவர் கதை நல்லா சொல்லுவாரு, எப்படி எடுப்பாரு, எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினாரு. திருநாடுன்ற வால்மீகி தான் வந்து கம்பராமன் எழுதினாரு. அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தா தனியாக எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.